ஒகேனக்கல்லுங்க. ஒகேனக்கல் வந்து புளியாமரத்துக்கோம்பு. என் பேர் வளர்மதி, எங்கள் வீட்டுக்காரர் பேர் பழனிசாமி. நாங்கள் இத்தனை வருஷமாக ஒரு 3 தலைக்கட்டுலேருந்து பாட்டம் பாட்டி முப்பாட்டு தலைக்கட்டுலேருந்து நாங்கள் இடத்துட்டுலேருந்து வாசம் செஞ்சுட்டு இருந்தோம். எங்கள் ஆடு மேய்ப்பு அந்த விரவுக்கிறவ எதனா ஒரு கத்தை எடுப்போம், இல்லைனா மீன் வேட்டை தான் சார். நாங்கள் போட்டு தாட்டுவோம். மீதி எந்த எங்களுக்கு தொழிலும் கிடையாது. இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டுக்காரர் வந்து வீட்டுக்கு அடிக்கடிக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க. நாங்களும் கலெக்டர் அம்மா வரைக்கும் போய் எல்லாம் நோட்டீஸ் கொடுத்தும் பேசணும். எங்களுக்கெல்லாம் வீட்டு நிலம், எங்களுக்கு வீடு கொடுத்தா நாங்கள் எழுந்துக்கிறோம், அங்கே இருக்கவே குடியே இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால சரி எங்களுக்கு வீடு நிலம் கொடுங்க, வீடு கட்டி கொடுங்க, நாங்கள் எழுந்துக்கிறோன்னு சொன்னோம். எங்களுக்கு வந்து ஒகேனக்கல் பக்கம் ஓட்டமலை பக்கம் கொடுங்க, அந்த மாதிரி கொடுத்தா தான் எங்களுக்கு வெளியில் போனால் எந்த தொழிலும் தெரியாது. நாங்கள் மீனுங்கன்னு பிடிச்சி தான் புளிங்க குட்டியை வளர்த்துவோம். அதனால் எங்களுக்கு வெளியில் போனால் எந்த தொழிலும் தெரியாது. எங்களுக்கு ஒகேனக்கல் பக்கமே கொடுங்கன்னு சொன்னோம். இல்லை ஒகேனக்கல் பக்கமே கொடுக்க மாட்டோம், எங்களுக்கு நிலம் இல்லைன்னு சொன்னாங்க. இல்லைன்னும் போது நாங்கள் எந்திரிக்க முடியாது சார், நாங்கள் எங்கேயும் போக முடியாது, எங்களுக்கு இதுதான் வாழ்வாதாரம் கொடுத்தா தான் நாங்கள் எழுவோம், இல்லைனா எழுந்து போக முடியாதுன்னு சொன்னோம். அதனால் புளிங்க குட்டிலாம் வந்து அடித்து உதச்சி கிடப்பாரை மம்முட்டி கொடுவாள் கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் அடித்து உடச்சிட்டு எல்லாம் வீடெல்லாம் உடச்சிட்டு எல்லாம் போனாங்க. சீமண்ணெல்லாம் ஊற்றி எல்லாம் நெருப்பு வைக்கிறேன்னு சொல்லி ஃபாரஸ்ட்டுக்காரர் போலீஸ்காரெலாம் அராஜகம் பண்ணிட்டாங்க. அதனால் பவுலில் வராங்க, பவுலில் இந்த மாதிரி பண்ணுறாங்க, நைட்லேயும் வந்து இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் பண்ணுறாங்க. நாங்கள் எத்தனை நாளைக்கு நாங்கள் அந்த மாதிரி பொறுக்கிறது? ஒரு பையனுக்கு கையை ஒடிச்சிட்டாங்க, ஒரு புள்ளத்தாச்சி பிள்ளை தள்ளிட்டு அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, அடி விழுந்துருச்சு. இந்த மாதிரி பெட்டுக்கு போயிருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு ஜிஹெச்சுக்கு போயிருக்கிறாங்க. இந்த மாதிரி அடிக்கடிக்கு எங்களுக்கு தொந்தரவு பண்ணுறாங்க சார். நாங்கள் எங்கே போகிறது? எங்களுக்கு பிழைக்கிறதுக்கே வழி இல்லை. எங்களுக்கு இந்த மாதிரி வீட்டுனால எங்கன்னா வீடு கட்டி கொடுத்தா நாங்கள் போகிறோங்க சார். அந்த மாதிரி தான் இருக்குது, எங்களுக்கு எந்த வழியுமே இல்லை சார்.